இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புஸ்தகத்தின் 33 மற்றும் 34ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 32ஆம் அதிகாரத்திலிருந்து பேசத் தொடங்கின எலிஹு 33ஆம் அதிகாரத்திலே யோபுவின் சுய நீதியையும் கடவுளை குறைகூறும் போக்கையும் கண்டித்து கடவுளின் மாபெரும் வழிகள் இவைகள் என்று விளக்குகின்றார். இந்த 33ஆம் அதிகாரத்தை 5 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் எலிஹூவின் அழைப்பையும், 2வது பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் வாதங்களை கண்டிப்பதையும், 3வது பகுதி 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் கடவுள் மனிதனுடன் பேசும் விதத்தையும், 4வது பகுதி 19வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நோய் மற்றும் உபத்திரவங்களின் நோக்கத்தை குறித்தும், 5வது பகுதி 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் எலிஹூவின் இறுதியான வேண்டுகோளையும் பார்க்கின்றோம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 7 வரைக்கும் எலிஹூவின் அழைப்பு. யோபுவை எலிஹு தன்னை முழுமையாக கவனித்து கேட்கும்படி அழைக்கின்றார். தானும் யோபுவை போல ஒரு சாதாரண மனிதன் தான் என்பதால் யோபு தனக்கு பயப்பட தேவையில்லை என்றும் உண்மைகளை நேர்மையாக பேசப்போவதாகவும் உறுதியளிக்கின்றார். 33ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலே, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. சங்கீதம் 104:30 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அப்படியே ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உண்டாக்கினார். 6வது வசனத்திலே, இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். யோபுவும் இதை யோபு 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே கூறுகின்றார். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும், என்னை திரும்ப தூளாக போக பண்ணுகிறீர் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றார். எலிஹு தானும் யோபுவை போல ஒரு சாதாரண மனிதன்தான், நான் உங்களோடு வாதிக்கிறேன் என்று சொல்வதற்காக இவைகளை எடுத்து கூறுகின்றார். 2வது பகுதி யோபுவின் வாதங்களை கண்டிக்கின்றார். 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். நான் குற்றமற்றவன் என்று யோபு கூறியதை எலிஹு சுட்டிக்காட்டி, தேவன் தன்னை விட பெரியவர் என்பதை உணர்த்திய அவர் கடவுள் மனிதனின் செயல்களை கண்காணிப்பதாகவும், மனிதன் கடவுளிடம் கேள்வி கேட்க உரிமை இல்லை என்றும் யோபுவிடம் எடுத்து கூறுகின்றார். 33ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்திலே, இதிலே நீர் நீதியுள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன், மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கின்றார். யோபு ஒருபோதும் தன்னை தூய்மையானவர் மற்றும் பாவமற்றவர் என்று உரிமை கோரியதில்லை. யோபு தான் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார். ஆனால் தான் தண்டிக்கப்படுவதற்கு காரணமாக கருதப்படும் அந்த பயங்கரமான பாவங்களை தான் செய்யவில்லை என்பதையே அவர் எடுத்து கூறுகிறார். இதை புரியாத எலிஹு அவரை குற்றப்படுத்தும்படியாக பேசி கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. 3வது பகுதியாக கடவுள் மனிதனுடன் எப்படி பேசுகின்றார் என்பதற்கான ஒரு வழிமுறையை இந்த இடத்திலே சொல்லியிருக்கின்றார். கடவுள் மனிதனுக்கு பல வழிகளிலே புத்தி புகட்டுகின்றார். முக்கியமாக தூக்கத்தின் போது கனவுகள் மற்றும் தரிசனங்கள் மூலமாக மனிதனுடைய இதய கதவுகளை திறந்து அவர்களை தீய வழியிலிருந்து மீட்டெடுத்து ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுகின்றார். 33ஆம் அதிகாரத்தின் 16, 17வது வசனங்களிலே அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு, மனுஷன் தன்னுடைய செய்கைகளை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் என்று குறிப்பிடுகின்றார். நிச்சயமாகவே மனிதர்கள் பாவங்களை விட்டு திரும்பும்படி அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அவர்களுக்கு ஆண்டவர் துன்பங்களை அனுமதிக்கின்றார். அப்படி துன்பங்களை அனுமதிப்பதினாலே அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று. ஆனால் மனிதனின் எல்லா துன்பங்களுக்கும் இது ஒரு காரணம்தான் இருக்கிறது என்று யோசிக்கக்கூடாது. ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை நாம் தேவ சமூகத்திலே ஆராய்ச்சி செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்களிடம் தவறி இருந்தால் அவர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். விசுவாசத்தோடு இப்படி நமக்கு வரும் தொல்லைகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும்.
2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் நாம் படிக்கும்போது இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பாதிக்கப்பட்டு தேவ சமூகத்திலே 3 தரம் வேண்டிக் கொண்டார். அவருக்கு இருந்த முள்ளுக்காக ஆண்டவர் கொடுத்த பதில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இப்படியாய் அநேகருக்கு அவர்கள் பாவத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வதற்காக பலவீனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். 4வதாக நோய் மற்றும் உபத்திரவங்களின் நோக்கத்தை குறித்து 19-30 வரைக்கும் அவர் சொல்லுகின்றார். மனிதன் நல்வழிப்படுத்த கடவுள் சில சமயங்களில் வேதனையான நோய்களையும் துன்பங்களையும் அனுமதிக்கின்றார். அந்த நெருக்கடியில் மனிதன் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடம் திரும்பினால் கர்த்தர் இரக்கம் பாராட்டி மரண குழியிலிருந்து மீட்டு அவனுக்கு புதிய ஒளியையும் புதிய ஜீவனையும் கொடுக்கின்றார். 33ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்திலே, அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகின்றான். ஒரு மனிதன் வேதனை நிறைந்த படுக்கையில் தண்டிக்கப்படுவது, கனவுகளும் தரிசனங்களும் பார்ப்பது வெறும் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் காரணமாக மட்டுமல்ல, கடவுளுடைய ஜனங்களுக்கு சில வேளைகளிலே கர்த்தர் இவைகளை அனுமதிக்கிறார் என்பதை எலிகு சரியாக புரிந்து கொள்ளவும் மறந்து போனார். கர்த்தரிடம் கிட்டி சேரும்போது நமக்கு அவர் விடுதலையை கொடுக்கின்றார் என்பதை 24வது வசனத்திலே, அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். 26வது வசனத்திலே, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கெம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனை தேடும்போது விடுதலையை பெற்றுக்கொள்கின்றோம். 5வதாக எலிகுவின் இறுதி வேண்டுகோளை 31-33ஆம் வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். 32வது வசனத்திலே, சொல்லத்தக்க நியாயங்கள் இருந்ததேயானால் எனக்கு மறு உத்தரவு கொடும், நீர் பேசும், உம்மை நீதிமானாக தீர்க்க எனக்கு ஆசையுண்டு என்று சொல்லுகின்றார். யோபுவுக்கு பதில் சொல்வதில் தனக்கு மிகுந்த விருப்பம் இருப்பதை எலிகு இந்த பகுதியிலே தெரிவித்து, யோபுவிடம் பதில் இருந்தால் பேசலாம் என்றும், இல்லையென்றால் தான் சொல்வதை கேட்டு ஞானத்தை கற்றுக்கொள்ளும்படியாகவும் எலிகு அழைக்கின்றார். தொடர்ந்து எலிகு 34ஆம் அதிகாரத்திலே பேசுகின்றார். இதிலே கடவுளின் நீதி, நேர்மை மற்றும் யோபுவின் அறியாமையை குறித்து விவரிக்கின்றார். 34ஆம் அதிகாரத்தை 5 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் வார்த்தைகளை எலிகு ஆராய்வதையும், 2வது பகுதி 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் தேவன் ஒருபோதும் அநீதி செய்வதில்லை என்றும், 3வது பகுதி 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் தேவனின் இறையாண்மை மற்றும் அதிகாரத்தை குறித்தும், 4வது பகுதி 21ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் தேவனின் சர்வ ஞானத்தை குறித்தும், 5வது பகுதி 31ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் யோபுவை எலிகு கண்டிப்பதை குறித்தும் படிக்கின்றோம். முதல் பகுதி 1-9 வரைக்கும் யோபுவின் வார்த்தைகளை எலிகு ஆராய்ந்து, தேவன் என்னை நியாயமில்லாமல் நடத்துகிறார் என்று யோபு கூறியதை எலிகு ஞானிகளுக்கு சுட்டிக்காட்டி யோபை குற்றப்படுத்துவதை பார்க்க முடிகின்றது. 34ஆம் அதிகாரம் 6-7ஆம் வசனங்களிலே, நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகின்றேன், மீறுதல் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததாயிருக்கிறதென்றும் சொன்னாரே. யோபை போல பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல குடித்து என்று பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி யோபு ஒரு கொடிய பாவி என்று எலிகு கூறுகிறார். இதற்கு எந்த ஒரு சரியான ஆதாரமும் கிடையாது. மற்றவர்களை குற்றப்படுத்த நமக்கு உரிமை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது பகுதியாக தேவன் ஒருபோதும் அநீதி செய்வதில்லை. 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் தேவன் சர்வ வல்லவர், அவர் ஒருபோதும் அநியாயம் செய்யவோ நீதியை புரட்டவோ மாட்டார், மனிதனின் செயல்களுக்கு ஏற்பவே அவர் பலன் அளிக்கிறார் என்பதை விளக்குகின்றார்.
34ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்திலே, ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வவல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது. உண்மைதான், ஆண்டவர் ஒருபோதும் அநீதி செய்கிறவர் அல்ல. ஆகமம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். நம்முடைய ஆண்டவர் அநியாயம் செய்கிறவர் அல்ல. 34ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே என்று அறிக்கை பண்ணுகின்றார். தேவாதி தேவன் சர்வ வல்லவர், நீதி செய்கிறவர், நமக்கு எப்போதும் உதவி செய்கிறவர். அவர் ஒருபோதும் ஒருவருக்கும் அநீதி செய்கிறவர் அல்ல என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை எலிகு இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றார். 3வது பகுதியாக 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் கடவுளுடைய இறையாண்மை மற்றும் அதிகாரத்தை குறித்து பேசுகின்றார். உலகத்தை ஆளும் கடவுள் எவருக்கும் பாரபட்சம் காட்டுவதில்லை. பெரியவர்களையும் பிரபுக்களையும் ஏழைகளையும் சமமாகவே படைத்து சமமாகவே அவர் நடத்துகின்றார். 34ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்திலே, இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா? இவர்கள் எல்லாரும் அவர் கரங்களின் கிரியையே. இதைப்போல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34, 35வது வசனத்திலே பேதுரு பேசுவதை நாம் கேட்கலாம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆணென்றோ பெண்ணென்றோ உயர் ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ வித்தியாசம் பாராதபடி அவரை நம்புகிற பிள்ளைகள் அனைவருக்கும் அவர் சரிசமமாய் நடத்தி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி சகலவிதமான ஆவிக்குரிய உலகத்திற்குரிய நன்மைகளை கொடுக்க காத்திருக்கின்றார். நாம் அவரிடம் நெருங்கி சேர வேண்டும். 4வது பகுதியாக தேவனின் சர்வ ஞானத்தை 21வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். மனிதனுடைய எல்லா வழிகளும் தேவனுக்கு முன்பாக திறந்தவைகளாகவே இருக்கின்றது. ஆகவே தீமை செய்கிறவர்களை அவர் தண்டிக்கின்றார், அவர்களை தப்ப விட மாட்டார். 34ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்திலே, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளையெல்லாம் அவர் பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நீதிமொழிகள் 5:21 மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார். தீமை செய்தவர்களை தண்டிப்பது கடவுள் நிச்சயமாகவே செய்கின்ற ஒன்று. அவருடைய சர்வ ஞானமே இதற்கு காரணமாக அமைகின்றது. சர்வ ஞானியாகிய கடவுள் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வோடு பாவத்தை விட்டு விலகி வாழ்வோமாக. 5வதாக யோபுவை எலிகு கண்டிக்கிறதை 31ஆம் வசனத்திலிருந்து 37 வரைக்கும் நான் படிக்கின்றோம். 34ஆம் அதிகாரத்தின் 37வது வசனத்திலே, தம்முடைய பாவத்தோடைய மீறுதலை கூட்டினார், அவர் எங்களுக்குள்ளே கை கொட்டி தேவனுக்கு விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாக வசனித்தார் என்று குற்றம் சாட்டுவதை நாம் பார்க்க முடிகின்றது. தேவனுக்கு எதிராக யோபு சில புகார்கள் கூறியிருந்தாலும் தேவனுக்கு விரோதமாக அவர் பாவம் செய்யவில்லை. எலிகு இந்த பகுதியிலே தேவனை நியாயப்படுத்தி யோபுவை குற்றப்படுத்துவதை பார்க்க முடிகின்றது. நாமும் தெரிந்திராத அநேக வார்த்தைகளினாலே பிறரை குற்றப்படுத்தாதபடி கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு பிறருக்கு ஆறுதல் சொல்ல தெரியவில்லை என்றால் மௌனமாக அவர்களோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசின சத்திய வசனங்களின் அடிப்படையில் அவர்களோடு ஆறுதல் சொல்ல வேண்டுமென்றால் சொல்லலாமே ஒழிய அவர்களுக்கு விரோதமாக பேசுவதற்காக ஆறுதல் சொல்லுகிறேன் என்று செல்லக்கூடாது என்பதை எலிகுனுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். கர்த்தர் தாமே இப்படி அநேகருக்கு சரியான ஆறுதல் சொல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.